guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல இந்த ஒரு நோ மேக்கப் லுக் ஃபார் காலேஜ் இந்த இயர் 2024 இதுக்கு வந்து நான் கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் வந்துட்டு கொஞ்சம் இப்போ ஆன் ட்ரெண்ட்ல இருக்க விஷயங்கள், இப்போ காலேஜ் போற பசங்க ஆர் அந்த ஏஜ்ல இருக்கவங்க கிரியேட் பண்ற டுட்டோரியல்ஸ், அதை வச்சு அவங்க என்ன மோஸ்டா வந்து கிரியேட் பண்றாங்க அப்படின்றது சில விஷயங்கள்லாம் இன்ஸ்பயர் ஆகி இந்த லுக் வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த லுக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் யா, நான் இதுல கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஏத்திருக்கேன். அதெல்லாம் என்ன அப்படின்றது தெரியணும். அண்ட் நீங்க இந்த மாதிரியான ஒரு லுக் விரும்பி ஃபேன் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நான் எப்படி இந்த லுக் கிரியேட் பண்ணேன் அப்படின்றத நீங்க பாக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. என் ஃபேஸ் அழகா நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். அடுத்தது சன் ப்ரொடெக்ஷன் இட்ஸ் அ மஸ்ட். ஓகே, நீங்க காலேஜ் போறீங்கனாலும் சரி, ஆஃபீஸ் போறீங்கனாலும் சரி, ஸ்கூல் போறீங்கனாலும் சரி, நான் என்னுடைய ஒரு 2 ஃபேவரட் சன்ஸ்கிரீன்ஸ் இங்க வச்சிருக்கேன். இது வந்து டெர்மகோவோட 1% ஹைலரானிக் சன்ஸ்கிரீன் ஆக்வா ஜெல். இதுல SPF 50 and PA 4+ ரேட்டிங் இருக்கு. இது பிராட் ஸ்பெக்ட்ரம் அண்ட் ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷன் கொடுக்க போகுது உங்க ஸ்கின்னுக்கு. இதுல ஹைலரானிக் ஆசிட், வைட்டமின் இ அண்ட் இது ஃபிராக்ரன்ஸ் ஃப்ரீயான ஃபார்முலேஷன்லயும் இருக்கு. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது செம்ம லைட் வெயிட்டா இருக்கும், குயிக்கா அப்சர்வ் ஆயிடும் அண்ட் ஒயிட் காஸ்ட் சுத்தமா கொடுக்காது. உங்க ஸ்கின் வந்துட்டு அன்இவன் ஸ்கின் டோனா இருக்கு, இல்லைன்னா உங்களுக்கு இந்த சன்ஸ்கிரீன் போட்டா அப்படி வெள்ளை அடிச்ச மாதிரி, இல்லைன்னா டல்லா, இல்லைன்னா கிரேயா தெரியற மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா இந்த சன்ஸ்கிரீன் நீங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஒரு புது டிஸ்கவரி ஃப்ரம் த டெர்மகோ அகைன். இது வந்துட்டு டெர்மகோட 1% ஹைலரானிக் குவிக் அப்சார்பிங் சன்ஸ்கிரீன் ஸ்ப்ரே. இது வந்து ரீ அப்ளிகேஷனுக்காக இருக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட்லி ஐ எம் சோ இன் லவ் வித் திஸ் பாட்டில். சோ இதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. நல்லா தின்னா ரன்னியா இருக்கு இது இந்த ஸ்ப்ரே. ஆக்சுவலா சில சன்ஸ்கிரீன் ஸ்ப்ரே எல்லாம் எப்படி இருக்கும்னா நிறைய அந்த கிரீமினஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ப்ரே நீங்க பண்ணதும் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி வெள்ளையா தெரியும். ஆர் அந்த லிக்விட் வந்து லோஷனியா மில்கியா இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து லிட்ரலா தண்ணி மாதிரி தான் இருக்கு. ஸோ நான் ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேங்க உங்களுக்கு. சி, இது வந்துட்டு உங்க ஸ்கின்ல வந்து செம்ம லைட்டா இருக்கு. நான் கிட்ட வச்சு ஸ்ப்ரே பண்ணதுனால அந்த ஒயிட் கலர்னஸ் உங்களுக்கு வந்து தெரியுது. சும்மா தூரத்துல வச்சு இப்படி பண்ணீங்கன்னா ஒரு ரிஃப்ரெஷிங் மிஸ்ட் மாதிரி இருக்கு. உங்களுக்கு எந்த அளவு சன் ப்ரொடெக்ஷன் வேணும், எந்த அளவுக்கு ப்ராடக்ட் வேணும் அப்படின்றத பொறுத்து யூ கேன் கிட்ட வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஐ எம் சோ சூப்பர் ஹாப்பி அபவுட் திஸ் ப்ராடக்ட் பிகாஸ் இது வந்து நான் நிறைய யூஸ் பண்ணறதுக்கு வந்து ரெடியா இருக்கேன். ஐ எம் ரியலி லவிங் திஸ். இந்த ப்ராடக்டோட பேக்கேஜிங்கும் கேப்சூல் மாதிரி அழகா இருக்கு. ஸோ யா, இது வந்து ரீ அப்ளிகேஷனுக்கு நீங்க மேக்கப் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த ஸ்டிக் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலா இது வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸ்டிக்கை விட இது வந்து எஃபெக்டிவா இருக்கு. ஸோ யா, இது ரெண்டு வந்துட்டு ஒரு கோ டு ஃபேவரட். இதுல எது வேணாலும் நீங்க தாராளமா வந்து ட்ரை பண்ணலாம். யூ ஓன்ட் ரிக்ரெட் இட். நீங்க இவங்க ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் உங்களுடைய ஸ்கின் கேர்ல எடுத்துட்டு வரணும், ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இது டெர்மகோட அஃபிஷியல் வெப்சைட் அமேசான், நைகா, பிளிப்கார்ட் அண்ட் பர்பிள் அவைலபிளா இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு கூப்பன் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பன் கோட் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அப்போ நீங்க டெர்மகோட அஃபிஷியல் வெப்சைட்ல யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஆர்டர் ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. இந்த பூமி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் கூட டைப் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. 20,000க்கும் மேலான குழந்தைங்களுக்கு யங் சயின்டிஸ்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பண்ற ஒரு சின்ன பர்ச்சேஸ் அந்த ஒரு கான்ட்ரிபியூஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இவங்க ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு டெர்மட்டாலஜிக்கலா வந்துட்டு டெஸ்டட் அண்ட் டிசைன். ஆல்சோ இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் டிசைன் அண்ட் டெஸ்டட். சோ இதுல வந்துட்டு வாசனையும் சுத்தமா கிடையாது, ஸ்கின்னுக்கு சேஃபா தான் இருக்க போகுது. பட் அதையும் மீறி நீங்க வந்துட்டு பேட்ச் டெஸ்ட் ஒன்று எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா கோ ஹெட் அண்ட் டேக் இட். என்னோட ஒரு ஃபேவரட்டான பிராண்ட் இன் ஜென்ரல். என்னுடைய ஸ்கின் கேர்ல ப்ராடக்ட்ஸ் வாங்கி நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு வரும்போது so I'm so super happy with this particular range. Okay, now when it comes to makeup, நீங்க டஸ்கி ஸ்கின்ல இருக்கீங்க, உங்க ஸ்கின்ல பிக்மெண்டேஷன் இருக்கு அப்படின்னா 2 ஆப்ஷன்ஸ். ஒன்னு, ப்ளீஸ் இன்வெஸ்ட் ஆன் 2 ப்ராடக்ட்ஸ், ஒரு கன்சீலர் பேலட் அண்ட் ஒரு காம்பாக்ட் பவுடர், உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு செட் ஆகுற மாதிரி. கன்சீலர் பேலட் வந்துட்டு டார்க் ஆர் மீடியம் இது ரெண்டுல இருந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நீங்க டீப்பர் டஸ்கி ப்ரௌன் ஸ்கின் டோன்ல இருக்கீங்கன்னா டார்க் இல்லைன்னா டீப் அப்படின்ட்டு மென்ஷன் ஆயிருக்க மாதிரியான கன்சீலர் பேலட்ஸ் உங்களுக்கு வந்து செட் ஆக போகுது. இது வந்து இந்த பர்பிள், நைகா இந்த மாதிரியான பிராண்ட்ஸ்ல எல்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சோ அடுத்தது வந்து காம்பாக்ட் வந்துட்டு உங்களுடைய ஸ்கின் டோன்ல உங்க ஸ்கின் எங்க வந்து பிரைட்டா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க, ஓகேவா? மோஸ்டா அன்இவன் ஸ்கின் டோன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் ஒரு கலர்ல இருக்கும். இப்ப என்னுடைய முகத்துல வந்துட்டு லைக் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் பிரவுன் நீங்க பாக்கலாம். வாயை சுத்தி ஒரு பிரவுன், இந்த இடத்துல ஒரு பிரவுன், கண்ணுக்கீழ ஒரு பிரவுன், நெத்தியில ஒரு பிரவுன், இந்த ஓரம் பார்ட்ல ஒரு பிரவுன். சோ உங்களுடைய ஃபேஸ்ல எந்த பார்ட் ஆர் எந்த ஏரியா நீங்க வந்துட்டு பிரைட்டா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களோ அந்த ஷேடுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான ஒரு காம்பாக்ட் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப லைட்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சோ இப்ப என்னுடைய முகத்துல வந்துட்டு இந்த கண்ணத்தோட இந்த பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த சீக் ஏரியா மட்டும்தான் வந்துட்டு பளிச்சுன்னு இருக்கும்.
ஸோ இதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான ஒரு காம்பேக்ட் நான் வந்து வச்சுக்க போறேன். ஸோ இது ரெண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு ஆப்ஷன் என்னன்னா, உங்களுக்கு ஸ்கின்ல பிக்மெண்டேஷன் இருக்கு, டஸ்கி ப்ரௌன் ஸ்கின் டோன்ல இருக்கீங்க அப்படின்னா, உங்களால ப்ராடக்ட்லாம் வாங்க முடியல அப்படின்னா முகத்துல கை வைக்காதீங்க. ஓகே, அது ஒண்ணு நான் சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா நீங்க தப்பான ஷேட் போட்டீங்கன்னா போடுறது வேஸ்ட், ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். முகம் கிரேயா இருக்கும். உங்க மேக்கப்லயே உங்களுக்கு வந்து நாட்டமே போவாது. மேக்கப் போட்டா அசிங்கமா இருக்கும் அப்படின்றது வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். சோ போடாதீங்க. நான் லைட்டா போடுறேன், லைட்டா பிபி கிரீம் போடுறேன், கொஞ்சோண்டு போடுறேன் அப்படின்ட்டு போடாதீங்க. அது வந்து கிரேயா தான் தெரிய போகுது, டல்லா காமிக்க போகுது. கரெக்டான ஷேட்ல கரெக்டான ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்க பண்ணீங்கன்னா மட்டும்தான் அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். சோ நான் இன்னைக்கு வந்து ஒரு கன்சீலர் பேலட் தான் வந்து யூஸ் பண்ணிக்க போறேன். கன்சீலர் பேலட்ஸ்லயே உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டர் வச்செல்லாம் வரும். சோ இந்த மாதிரி கரெக்டர் வச்ச மாதிரியான கன்சீலர் பேலட் பிக் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது. கொஞ்சோண்டு ஆரஞ்சு கரெக்டர், இது வந்து உங்களுக்கு ரொம்ப அப்படியே ஹெவியா இல்லைன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஆரஞ்சு வெளியில தெரிய போகுது அப்படிலாம் இல்ல. ரொம்ப லைட்டா எடுத்து நான் ரொம்ப ஸ்மூதா சாஃப்டா என் ஸ்கின்ல வந்துட்டு இதை அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்றேன். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹெவினஸ் வந்து தெரிய போறது கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு மச் ப்ராடக்ட் யூ டேக். ஓகேவா? அண்ட் இது குவிக்கா தான் இருக்கும். நீங்க அப்படியே ரொம்ப டைம் எடுக்க போகுதுன்னா கூட வரி பண்ண வேண்டாம். அடுத்து கொஞ்சம் என்னோட ஸ்கின் டோன் மேட்ச் பண்ற மாதிரியான ஒரு 2 கலரை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி இந்த ஆரஞ்சு போட்டேன்ல, அது மேல போட்டுக்கிறேன். இது வந்து லைட்டா என்னுடைய ஸ்கின்னை வந்து ஈவன் டோன் பண்றதுக்கு தான். நான் முகம் ஃபுல்லா கூட அப்ளை பண்ணல. எனக்கு எங்க வந்துட்டு டிஸ்கலர்டா இருக்கு, எங்க வந்து என் ஃபேஸை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுமோ அங்க மட்டும்தான் நான் இந்த வேலை செய்யறேன். இது கையில அப்ளை பண்றது வந்து இட்ஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா உங்களுக்கு ஈஸியா வார்ம் ஆகும் ப்ராடக்ட். நிறைய ப்ராடக்ட் நீங்க எடுக்க மாட்டீங்க, கண்ட்ரோல் இருக்கும், ஈஸியா பிளெண்ட் பண்ணலாம். அண்ட் அந்த கையில பிளெண்ட் பண்ணும்போது உங்க ஸ்கின்னோட ஸ்கின்னா ப்ராடக்ட் வந்து அழகா மெல்ட் ஆகுற மாதிரி இருக்கும். இட் கிவ்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபினிஷும் கூட. ஸோ இதையும் இந்த லைட் ஷேடையும் லைட்டா மிக்ஸ் பண்ணி கண்ணு கீழே போடுறேன். இந்த மாதிரி போடும்போது இந்த கண்ணில் இருக்கக்கூடிய இந்த டார்க் சர்க்கிள்லாம் வந்து கிரே ஆகாமலும் இருக்கும். நீட்டான ப்ரெசன்டபிளான ஃப்ரெஷ் லுக் கிடைக்கும். நீங்க மேக்கப் அப்படின்ட்டு ஒண்ணு போடுறது வந்துட்டு மெயின் ரீசன் அதுதான். வந்து டார்க் சர்க்கிளோட எல்லாம் ஒரு நாள் ஃபுல்லா சர்வைவ் ஆகணும்னா காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்கும். லைக் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. சில பேர் வந்துட்டு பார்ன் வித் வெரி பியூட்டிஃபுல் ஸ்கின்னா இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் அந்த பிரச்சனை இருக்காது. பட் என்ன மாதிரி என் ஸ்கின் மாதிரி இருக்கவங்களுக்கு வந்துட்டு வி நீட் சம் பட்டி டிங்கரிங். அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபீல் அஷேம்ட் ஆஃப் இட். இட்ஸ் ஓகே. அண்ட் அதுக்காக நீங்க வந்து டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு மேக்கப் போட்டுதான் போகணும் அப்படின்ட்டு நான் சொல்ல. போடாமலும் போலாம். அட் த எண்ட் ஆஃப் த டே கொஞ்சம் டல்லா தெரிவிங்க. டல்லா ஆஷன் கொஞ்சம் டயர்டா அந்த மாதிரி தெரிவிங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் பூசி மறைக்கிறதுக்காக தான் இது. நீங்க நைட் ஃபுல்லா தூங்காம இருந்து டார்க் சர்க்கிள மறைச்சிட்டீங்கன்னா கூட யூ வுட் லுக் நைஸ் அண்ட் ஃப்ரெஷ். ஓகே, அவ்வளவுதான். நத்திங் மோர் தேன் திஸ். பட் இதுக்கு மேல நீங்க போகணும்னா தாராளமா போய்க்கலாம். இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. பட் நான் ரொம்ப மினிமலா வந்து எனக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது காம்பேக்ட். ஸோ காம்பேக்டுக்கு வந்துட்டு என்னுடைய ஸ்கின் டோனுக்கு இங்க கண்ணத்துல மேட்ச் ஆகுற மாதிரி சொன்னல, அந்த மாதிரியான ஒரு கலர் எடுக்கிறேன். நீங்க வந்து உங்க ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற ஷேட் கூட எடுக்கலாம். பட் என்னன்னா மேக்கப் வந்து ஃபர்ஸ்ட் போடும்போது பளிச்சுன்னு இருக்கும். ஒரு 1 ஹவர்ல அது வந்து செட்டில் ஆகும். செட்டில் ஆகும்போது பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின்னோட மெல்ட் ஆகி எல்லாம் பிளெண்டடா தெரியற மாதிரி இருக்கும். ஸோ போடும்போது ஒரு 1 or 2 ஷேட்ஸ் லைட்டரா இருக்கிற மாதிரியான கலர் போடுறது வந்து தப்பு கிடையாது. இட் வில் செட்டில் இன். ஸோ இதை வந்து கண்ணு கீழே எங்கெல்லாம் அந்த கன்சீலர் போட்டேன் அங்க மட்டும் செட் பண்ணிக்கிறேன். முகம் ஃபுல்லா இந்த பவுடரை வச்சு அப்படியே ஃபுல்லா நான் தீட்டி தீட்டி பவுடரி ஆகல. இது வந்து ரொம்ப ஒரு வேரபிள் சட்டில் லுக் அப்படின்றதுனால இதோட நான் வந்து நிறுத்திக்கிறேன். ஓகே, இப்ப இருக்க ஆர் ஜென்சிஸ் இன் ஜென்ரல் விரும்புற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நல்ல கிளாசி கலர்டு சீக்ஸ். நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் இட், பட் ஸ்டில் நான் வந்து நல்ல ஒரு ரெட் கலர் கிரீம் பிளஷ் எடுத்துக்கிறேன். இது கஷ் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து. உங்களுக்கு எங்க போடணும்னு விருப்பம் இருக்கோ போடுங்க. நான் நிறைய போட்டேன்னு மட்டும் தெரியுது, பட் இட்ஸ் ஓகே. we will blend it out. when it comes to blush, நான் அந்த அளவு blush ரொம்ப விரும்புற ஒரு ஆள் கிடையாது. க்ரீம் blushes எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின். ஸோ கொஞ்ச நேரத்துலயே ஸ்கின் வந்து ஒரு மாதிரி அப்படி கூயா ஆயிலியா தெரிய ஆரம்பிக்கும். அதுல நான் க்ரீம் பிளஷஸ்லாம் அந்த மாதிரி போடுறேன்னா, அதுவும் பேஸ் ரொம்ப மினிமலா இருக்கும் போது போடுறேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 3-4 hours கழிச்சு அப்படியே யார்கிட்டயோ அடி வாங்கின மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும். அதனால ஐ ப்ரிஃபர் நாட் அப்ளைங் லாட்ஸ் ஆஃப் லிக்விட் ஆர் க்ரீம் பிளஷஸ் இன் ஜென்ரலே. ஸோ இன்னைக்கு வந்து இந்த லுக்குக்காக ஐம் டூயிங் திஸ். அடுத்தது ஐப்ரோஸ் கூட யாரும் அந்த அளவு ப்ரிசைஸா வந்து பண்றதெல்லாம் கிடையாது. நேச்சுரல் ஐப்ரோஸ், ஃபெதரி ஐப்ரோஸ் தான் வந்து தே ராக் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். நான் வந்து படிச்ச காலத்துலயும் சரி இப்பயும் சரி எனக்கு அந்த கிறிஸ்பான போல்டான ப்ராப்பரான ஐப்ரோஸ் தான் வந்து அப்ளை பண்ணிக்கிறது பிடிக்கும். பட் நான் இன்னைக்கு ஜஸ்ட் ரொம்ப லைட்டா எங்கேயாவது ஸ்பார்ஸா தெரியுது அப்படின்னா மட்டும் அதை நான் ஃபில் பண்ணிக்க போறேன். இப்போ எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ப்ரஷ்ல லைட்டா ப்ராடக்ட் எடுத்து
லைட்டா டிஃபைனிங். ஆல்சோ என் ஐப்ரோஸ் நேச்சுரலாவே கொஞ்சம் டார்க்கா டென்ஸா தான் இருக்கு அப்படின்றதுனால நிறைய வேலைப்பாடுகள் தேவை கிடையாது. ஸோ அண்ட் பை த வே என்னோட ஐப்ரோஸ்க்கு நான் எதுவுமே வந்து போட்டுலாம் வளர்க்கறது இல்லை. எனக்கு சின்னதுல இருந்தே நல்லா திக்கான ஐப்ரோஸ் தான். அதுக்காக ஸ்பெசிஃபிக்கா நான் எதுவுமே பண்ணதில்லை. அவ்வளவுதான். அடுத்தது லிப் கிளாஸஸ். லிப் கிளாஸ் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறது. நோ காஜல், நோ ஐலைனர், பட் லாட்ஸ் ஆஃப் மஸ்காரா. அதுதான் ஐம் கோயிங் டு டூ டுடே. நான் போட்டிருக்க கிரீம் பிளஷ்லாம் ரொம்ப கம்மி ஆக்சுவலா. இன்னும் ஜாஸ்தியாவே வந்து ஏறும். நிறைய பேர் டியூட்டோரியல்ஸ்ல பார்த்திருக்கேன். அடுத்தது கிளாஸ். கிளாஸ் இட் இஸ். அது கூட ரொம்ப லைட்டா. லிப் டிண்ட். ஓ மை காட், ஐ ஃபர்காட். லிப் டிண்ட் ஆக்சுவலா போடணும். போடலாமா? வேணாம். இல்ல கொஞ்சோண்டு போடுவோம். அந்த கிரீம் பிளஷ் இருக்குல்ல, அதுலயே வேற ஒரு கலர் இருக்கு, ஒரு பர்பிள் கலர். அதை எடுத்து ஜஸ்ட் இது உள்ள மட்டும் போடுறேன். அவ்வளவுதான். நோ லிப் லைனர், நத்திங். பட் ஒன் லாஸ்ட் ஸ்டெப்பா நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த சன்ஸ்கிரீன் ஸ்ப்ரே வந்து அடிச்சுக்க போறேன். This is like a very nice instant sun protection hack மாதிரி. I am so in love with this product, you guys. அது டக்குன்னு எப்படி ஒரு மாதிரி ஸ்கின் வந்து அந்த பவுடரி லுக் இல்லாம அப்படியே டக்குன்னு ஈரமா அண்ட் ஸ்கின் மாதிரியே ஆக்குது. அண்ட் ஒரு மாதிரி அந்த ஒரு க்ளோயினஸ் வந்துட்டு அழகா வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. ஓகே, ஹேர் வந்து ஐம் கோயிங் டு லீவ் இட் ஓப்பன் ஜஸ்ட் லைக் திஸ். அண்ட் திஸ் இஸ் தி ஃபைனல் லுக். இது வந்து அந்த அளவுக்கு எதுவும் பண்ண மாதிரி இருக்காது. பட் இஃப் ஐ வாண்ட் டு கோ டு காலேஜ் இப்போ 2024ல, ஐ டோன்ட் திங்க் ஸோ நான் இப்படி எதுவும் பண்ணுவேன் அப்படின்ட்டு. பட் இப்ப இருக்கவங்க வந்துட்டு ஆன் ட்ரெண்ட்ல இருக்கிற சில விஷயங்கள் மட்டும் ட்ரை பண்ணா இப்படிதான் என் மூஞ்சி இருக்கு. ஆர் யூ லெட் மீ நோ, நான் வந்துட்டு இப்ப போறேன் அப்படின்னா எப்படி ரெடி பண்ணுவேன் அப்படின்ட்டு. பட் நீங்க பாத்திருப்பீங்க நான் எப்படி பண்ணுவேன்ட்டு. ஜஸ்ட் அந்த ஆரஞ்சு பவுடர் வச்சு பண்றது, அதுக்கப்புறம் காம்பேக்ட். அது வந்து லைக் 100% கன்ஃபார்ம் என்னுடைய பேஸ்க்கு. மீதி இந்த ஐ மேக்கப், ஐப்ரோஸ், லிப் மேக்கப் டெஃபினட்டா மாறும். கண்டிப்பா ஒரு மேட் லிப்ஸ்டிக் வந்து நான் போவேன் கிளாஸ் விட. ஸோ யா, திஸ் இஸ் இட். பட் ஐ ரியலி லைக் திஸ் வெர்ஷன். கூட அப்படியே ஒரு மாதிரி ஸ்கின் லைக் ஃபினிஷா, நல்லா அப்படியே க்ளோயியா, மை ஸ்கின் பட் பெட்டர் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஸோ யா, யூ லெட் மீ நோ உங்களுடைய மேக்கப், காலேஜ் மேக்கப் ரொட்டீன் என்ன அப்படின்றது. அண்ட் நீங்க இதை ஃபாலோ பண்றீங்களா, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா என்ன அப்படின்றது. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.